ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி 3/4 கிலோ எடுத்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக கறி லீவ்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கர்லேயே வந்து செய்ய போகிறேன். எல்லோரும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு தான் குழம்பு வைப்பாங்க. நான் வந்து குக்கர்லேயே எல்லாத்தையும் வேக வச்சுட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வந்து நல்லா ஃபஸ்ட்டு காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சோன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு அன்னாசி பூ. இதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வரட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த 1 பாதியமாக அரைச்சி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். அந்த பச்சை வடை இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இது நல்லா வதங்கட்டும். இதோட ரா ஸ்மெல் எல்லாம் இப்போ கொஞ்சம் மாறிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். நாட்டுக்கோழி குழம்பு மேபி பார்த்திங்கன்னா இதில் என்னது நல்லெண்ணெயில் செய்வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயிலே செஞ்சுட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை கிளறிடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எதையும் சேர்த்து இப்போ கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை கிளறிக்கலாம். பின்னாடி கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சவுண்ட் கேட்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா குட்டீஸும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது நல்லா கிளறிட்டா இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். என்னடா ஆகுங்க சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் ஆட் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள்லேயே சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடுவேன். ஸோ அதனால் தனியாக எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. அந்த மல்லித்தூள்லேயே எல்லாமே இருக்கும்.
இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் உப்பு எல்லாமே பார்த்து கரெக்டாக பார்த்து குக்கர் போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ இது 3 விசில் வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு. இது மாதிரி 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2வது விசிலும் வந்துடுச்சு. இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 3வது விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தம்மை எடுத்து பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாம் வெந்தால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரைஸ் கூடவும் சரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.